சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியோட கலந்து இந்த இட்லியை தூக்கி வச்சு ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது சாம்பார். அவ்வளோ டேஸ்டான வாசனையான ஒரு சாம்பார். எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வழக்கமா எப்பவுமே பெரிய இட்லியா செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா சின்னதா மினி இட்லி, சாம்பார் இட்லி, அந்த மினி பொடி இட்லி ரெண்டு விதமா பண்ண போறோம். மினி பொடி இட்லி, மினி சாம்பார் இட்லி ரெண்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. அந்த மினி இட்லிக்கு தேவையான சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயங்க, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு கேரட்டு, ஒரு சின்ன துண்டு மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. டேஸ்ட்டாக நம்ம இப்போ சாம்பார் ரெடி பண்ணி சாம்பாருக்கு நான் இப்போ ஒரு 75 கிராம் பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 5 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்குது. இதை இப்போ நல்லா கடைஞ்சி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ வேக வச்ச பருப்பை அதில் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, பெருங்காயமும் போடலை, மஞ்சத்தூளும் சேர்க்கலை, வெறும் பருப்பு மட்டும் 75 கிராம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போ தேவையான காய்கறி, வெங்காயத்தை மட்டும் வச்சுட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கேரட்டை போட்டுக்கலாம், மஞ்சள் பூசணியை போட்டுக்கலாம். எல்லா காய்கறிகளையும் நம்ம 1 by 1 இதில் அப்படியே போட்டுடணும். தக்காளியும் இப்போ போட வேண்டாம். இந்த காய்கறிகளுக்கு தேவையாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம், நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த பருப்போட அந்த காய் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த சாம்பார் காயெல்லாம் வேக வச்சுருக்கோம் பருப்போட, இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எப்பவும் போல நம்ம வந்து சாம்பார் வைக்கும்போது சாம்பார் பொடி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சாம்பார் பொடி கூட இந்த வறுத்து அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணி அது மூலமா சாம்பார் வச்சு இந்த மினி இட்லியில போட்டு செஞ்சு வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். அந்த வறுக்கிறதுக்கு என்ன பொருள்லாம் வேணும்னு ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு முழு தனியா எடுத்திருக்கிறேன், கொஞ்சமா 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து எண்ணெயில் லைட்டாக வதங்கி வரும்போதே நம்ம இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு பாருங்க, அதை போட்டுட்டு இந்த தனியா, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுக்கணும். நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த சாம்பார், டேஸ்டாகவும் இருக்கும். இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், மிளகெல்லாம் சேர்க்கல, இதுதான் வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ நல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இது வந்து ஆறிடுச்சு. மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டோன்னா இந்த மாதிரி பொடியாக எடுத்து பாருங்கள். இனி இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சாச்சு பாருங்கள். பாருங்கள், மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனை. பருப்போடு போட்டிருந்தோம்ல காய், இதெல்லாம் வந்து ஒரு அரை வேக்காடு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போடணும். நம்ம முதல்ல தக்காளி போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அந்த அளவுக்கு தேவைப்படாது, கம்மியாக தான் புளி போடணும் சாம்பாருக்கு எப்போவுமே. இதை கரைச்சி ரெடி பண்ணி கொஞ்சமாக நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இல்லை
நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். வெந்துட்டு இருக்க காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அரைப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்து வச்சிடலாம். நம்ம அந்த அரைச்சதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இது வந்து கொதிக்கும் போது இன்னும் நல்லா திக்னஸ் ஆகிடும். அது பாருங்கள், இப்போ லைட்டாக அப்படி நல்லா ஊற்றின உடனே பாருங்கள், செம்ம வாசனை. இது கொஞ்சமாக நம்ம நல்லா அரைச்சி இப்படி வைக்கிற பாருங்க, அரைச்சி விட்டு சாம்பார். இந்த சாம்பார் வந்து கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டு வேக வச்சாலே ஒரு ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு ஒரு பானை நிறைய வச்சிடலாங்க சாம்பார். ஏன்னா நம்ம கடலை பருப்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது இதுக்கு டேஸ்ட்டு சேர்க்குறதே வந்து கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சம் இந்த வெள்ளத்தை தூள் கொஞ்சம் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது இறக்கும் போது நம்ம போட்டுடணும். சாப்பாட்டுக்கு நம்ம சாம்பார் வைக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி வெல்லம் சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரி நம்ம இந்த டிஃபனுக்கெல்லாம் வைக்கிறோம் பாருங்க, சாம்பார் இட்லி இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோம்னு வச்சிங்களேன், அதுதான் டேஸ்ட்டே. ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நீங்கள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் விட மாட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே இதே மாதிரி வறுத்து அம்மியில் அரைச்சி தான் வைப்பாங்க. நல்ல திக்னஸ், இந்த திக்னஸ் வந்துச்சு. இதை விட வேணும்னா இன்னும் 2 கொதி விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ அதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டு நம்ம அதுக்கெல்லாம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய்யில் தாளிச்சோன்னு வச்சிங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நான் நெய் ஊற்றிக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றிங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நம்ம சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை இதில் போட்டுருங்க. இறக்கும் போது இந்த சாம்பார் வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் அந்த நெய்யோடய சேர்த்து வதக்கிட்டு அதில் ஊற்றணும்னு வச்சிங்களா, கபா கபான்னு ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க. அந்த இட்லியில் ஊற்றி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தனி தான். கொஞ்சமாக ஏற்கனவே குழம்புல நம்ம சேர்த்துருக்கோம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மறுபடியும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா அப்படி பொரியது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எப்படியே இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம்ல கருவேப்பிலை மல்லி இலை இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஹோட்டல் ஸ்டைலு சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுருக்கிறேன். இதுதாங்க மினி இட்லி தட்டு. என்கிட்ட இந்த மாதிரி 2 தட்டு வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி இட்லி மாவு ஊற்றி இதில் வச்சிடலாம். இப்போ இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போதான் இட்லி வந்து தட்டில் விட்டாங்க. நான் வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தாங்க. இதை வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து வச்சோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி ஸ்டாண்ட் வருதில்ல, அந்த ஸ்டாண்டில் இதை வச்சிடலாம். குட்டி இட்லி பார்த்தீங்களா, நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்க, தண்ணி கொதிக்குதா, இப்போ தூக்கி உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சாச்சு. ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா இட்லி வந்து நல்லா குட்டி குட்டி இட்லி பார்த்தீங்களா, அதனால வந்து நம்ம பெரிய இட்லி ஊற்றும் போது வேகிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். இது வந்து நிமிஷத்துல அந்த கொதி வந்து ஒரு கொதியிலே அது வெந்துடும். நம்ம இப்போ 2 தட்டு ஊற்றி வச்சிருக்கோம். அதில் ஒரு தட்டை நம்ம சாம்பார் ஊற்றி சாம்பார் இட்லி ரெடி பண்ண போகிறோம். ஒரு இட்லியில் பொடி இட்லி பண்ண போகிறோம். பொடி இட்லி தாங்க, அதுதான் இட்லி பொடி போட்டு பண்ணக்கூடியதான் பொடி இட்லி. ஓகேவா? இப்போ இட்லி வெந்திருக்கும். நம்ம வெந்துச்சான்னு பார்ப்போமா? மூடி கொஞ்சம் சரியில்லை, அதனால வருங்க கத்தி விட்டு திறக்க வேண்டியது.
வெந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறின உடனே தான் நம்ம இதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்க முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன் லைட்டாக ஒட்டி பிடிச்சிடும். அதில் கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு ஸ்பூன் அதில் முக்கிட்டு இப்படி எடுத்தோன்னு வச்சிங்களேன் ஒட்டாமல் வந்துடும். அதான் பாருங்க இட்லி பாருங்க நல்ல பஞ்சு போல இருக்கு பாருங்க, குட்டி குட்டியா இட்லி. இது வந்து நம்ம சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் எடுத்துட்டோம் இருக்கட்டு. நம்ம இப்போ இதுக்கு வந்து பொடி மினி இட்லிக்கு உள்ள பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணி தாளித்து வச்சிடலாம். இப்போ இந்த பொடி இட்லிக்கு நம்ம சின்ன கடாய் ஒன்று எடுத்துட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும். காய்ச்சோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா கடுகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதை இப்படி பிச்சு போட்டுக்கலாம். இட்லி பொடிங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இட்லி மினி இட்லி இதில் போட்டுடலாம். அப்பா செம்ம வாசனை. இந்த பொடியோட கலந்து இந்த இட்லியை தூக்கி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களா அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அவ்வளோந்தாங்க. இப்போ நம்ம சாம்பார் ஒரு கிண்ணத்தில் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. சுட சுட சாம்பாரை ஊற்றி இந்த மினி இட்லியில் நல்லா ஊற வைக்கணுங்க. சாம்பார் நிறைய ஊற்றணும். ஊற்றி இந்த இட்லி ஃபுல்லாக அதில் ஊறணும். அப்படியே ஒரு குத்துற ஸ்பூனை வச்சு குத்தி 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 சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன் சூப்பர் டேஸ்ட்டுங்க. பார்த்தீங்களா, உடுப்பி ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது சாம்பார். அவ்வளோ டேஸ்டான வாசனையான ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு இது குத்தி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும். பாருங்க சூப்பராட்டு மினி சாம்பார் இட்லி, மினி பொடி இட்லி நல்ல அழகாக ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லையும் தயவுசெய்து சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா?